உங்கள் தோஸ்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மோல்டிங் இன் ஃப்ரூட்ஸ். மோல்டிங்கிறது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரூட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்ம எதிர்பார்க்குற ஷேப்புக்கு உருவாக்கிக்கிறது. அதான் வந்து மோல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு என்னென்ன ஃப்ரூட்டில் பண்ணுறாங்க, என்னென்ன பழத்தில் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோல்டிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரூட் வருது அப்படின்னா அந்த ஃப்ரூட்டு மொட்டு பட் ஸ்டேஜ்லேருந்து ஃப்ரூட்டாக மாறும்போது அதாவது இனிஷியேஷன் பட்லேருந்து அப்படி ஃப்ரூட்டாக மாற அந்த சின்ன அந்த இனிஷியேஷன் ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, இப்போ புத்தா ஷேப் இல்லை ஹார்ட் ஷேப்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது. என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஒரு மோல்டு செஞ்சுக்கிட்டு பிளாஸ்டிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஒரு மோல்டு செஞ்சு எடுத்துக்கணும். அந்த மோல்டு எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஃப்ரூட் மேலே வச்சு அதை மோல்டு பண்ணிவிடுவாங்க, ஒட்டி வச்சுடுவாங்க. இப்போ என்ன பண்ணுன்னா, அது அடைச்சி வச்சதுனால அந்த ஃப்ரூட்டு வளர வளர நமக்கு என்ன மோல்டை கொண்டு போய் செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதை தாண்டி வெளில போகும், அந்த ஷேப்லேயே அப்படியே வந்துடும். ஸோ நீங்கள் என்ன மோல்டு செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதை தாண்டி அது வெளில வர இதான் மோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சில பல உதாரணங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புத்தா ஷேப்டு பியர். புத்தா மாதிரியே இருக்கக்கூடிய பியர் ஃப்ரூட் எங்கே இது காமனாக இருக்குன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் மோல்டு கம்பெனி, அவங்க தான் இதுக்கான மோல்டு வந்து பிளாஸ்டிக் மோல்டு செஞ்சு கொடுக்குறாங்க. சைனாஸ் ஃப்ரூட் மோல்டு கம்பெனி அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. என்னென்ன ஷேப்லனா ஹார்ட் ஷேப்டு வாட்டர்மெலான், ஸ்டார் ஷேப்டு குக்கும்பர் செய்யலாம், இல்லை ஆப்பிள் வித் நாமிஷ் ஃபேஸஸ் அப்படின்னா ஒரு ஆப்பிள்லேயே குட்டியான முகம் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் வியப்பாக இருக்குல்ல, ஒரு ஆப்பிளே ஒரு முகம் பார்த்தா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஷேப்பில் மோல்டு க்ரியேட் பண்ணி தராங்க. ஸோ ஆப்பிள் வெளில அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ், ஒரு 2 கண் அப்படியே அழகாக ஒரு குட்டி முகம் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பீச் ஃப்ரூட்டில் ஒரு ஹியூமன் எப்படி இருப்பாங்களோ அந்த ஷேப்லேயே அந்த பீச் ஃப்ரூட்டும் இருக்கும். ரெண்டாவது ஸ்கொயர் ஆர் கியூப் வாட்டர்மெலான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் தான் இது வந்து காமனாக கல்டிவேட் பண்ணுறாங்க. இது வந்து முக்கியமாக ஒரு ஆர்னமெண்டலுக்காக தான் வச்சுக்கோங்களேன். அதனால் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. எவ்வளோ இருக்குன்னா மேக்ஸிமம் $100 மேலே இருக்குது. புத்தா ஷேப்டு பியர் வந்து எவ்வளோன்னா ஒரு ஃப்ரூட்டு $680 புத்தா ஷேப்டு பியர். அதுவே ஸ்கொயர் ஷேப்டு வாட்டர்மெலன் எடுத்துகிட்டா ஒரு ஃப்ரூட்டே $10,000. பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்ட்டு. தென் ஸ்கல் ஷேப்டு பம்ப்கின், பூசணிக்காய் வந்து ஒரு மண்டவோட ஷேப்பில் ஸ்கல் ஷேப்பில் எப்படி கொண்டு வராங்க எப்படின்னா, இது வந்து அதே மாதிரி மோல்டு அந்த ஷேப்பில் வந்து மோல்டு செஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டு லாக் பண்ணிட்டாங்கன்னா வரும்போது அப்படியே வரும். இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப திக்கு. அந்த மாதிரி மோல்டு வரும்போது ரொம்ப திக்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாது அந்த ஃப்ரூட்டை. ஒரு ஃப்ரூட்டோட விலை வந்து $800 சொல்கிறாங்க. அடுத்து ஹார்ட் ஷேப்டு ஆப்பிள் சொல்கிறாங்க. இது வந்து சிம்பிள் ஆஃப் லவ். ஹார்ட்னாலே தெரியும் நமக்கு சிம்பிள் ஆஃப் லவ் தான். அதே மாதிரி ஆப்பிள் மட்டும் செய்ய முடியும்ன்ட்டு கிடையாது, வாட்டர்மெலான், பியர், ஆப்பிள் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இது வந்து மோஸ்ட் ஸ்ட்ராங், நல்ல ஒரு திடகாத்திரமாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளில அவுட்லுக் வந்து பார்க்க ஒரு ரொமான்டிக் அவுட்லுக் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரூட்டை நீங்கள் யாருக்காவது உங்களோட ஸ்பெஷலானவங்களுக்கு நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம், அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் இட் கிவ்ஸ் ரொமான்டிக் அவுட்லுக். இது வந்து எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃப்ரூட்டோட விலை வந்து $700, $700 பெர் ஃப்ரூட். நெக்ஸ்ட்டு ஸ்டார் ஷேப்டு குக்கும்பர் பார்க்குறோம். இது வந்து ஒரு மோல்டு. எதனால் செய்யப்பட்டதுன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல், பிசி பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதால் செய்யப்பட்ட ஒரு மோல்டு. இது வந்து என்ன இதோட ஒரு அட்வான்டேஜ்னால் ரொம்ப சேஃப்டியானது, ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட், கண்ணாடி போல் பார்க்க அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலு. நான் டாக்ஸின் மெட்டீரியல், எந்த விதமான நச்சு பொருளும் இதில் இருக்காது. அப்புறம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரெண்ட்லி டு நேச்சர், போத் இயற்கைக்கும் அண்ட் ஹியூமன் ஹெல்த், மனிதனுக்கு எந்த விதமான பாதகமும் இதனால் இருக்காது. ஃப்ரெண்ட்லி வித் நேச்சர், அதனால் இயற்கைக்கு எந்த விதமான ஒரு பக்க விளைவு, எந்த விதமான ஒரு பாதிப்பு எதுவுமே இருக்காது. மனிதனுக்கும் இது வந்து ரொம்ப சேஃப்டியான பொருள், எந்த விதமான நச்சு பொருளும் கலக்காமல் செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி டஃப் அண்ட் ஸ்ட்ராங், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதை வந்து டேமேஜ் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து $580 பெர் ஃப்ரூட். ஒரு பழத்தோட விலை வந்து $580. இந்த ஸ்டார் ஷேப்டு குக்கும்பர், ஸ்டார் ஷேப்டு குக்கும்பரோட ஒரு பழத்தோட விலை $580. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மோல்டிங். இது நம்ம வெளில பார்க்கும்போது அந்தந்த ஷேப்பில் பார்க்கும்போது நமக்கே ஒரு அவுட்லுக், சாப்பிட்றதுக்குன்றது அடுத்த விஷயம், ஒரு பார்க்க ஒரு அழகாக இருக்கும், ஒரு அழகான அவுட்லுக் தரும், நமக்கே பார்த்தா வாங்கணும் போல தோணும்.
இது ஒரு விதமான ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் தான், மார்க்கெட்டிங் எத்திக்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட வியூஸ், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.